எல்லாரும் கேட்கிற விஷயம், எல்லாரும் மனசுல இருக்கிற விஷயம், ஏக்கத்தோடு இது தீராதா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது, வீட்டுல காசு நிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது மனசுல இருந்தே நிக்க மாட்டேங்குது. இல்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குப்பா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், வரல, சாங்ஷன் ஆகல. நமக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தடை, காரிய சித்தி தடை. பெரிய ஒரு மடை நமக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை நீந்தக்கூடிய பெரிய ஒரு பலம் நமக்கு வேணும் இல்லையா? இதை கேஷ் பாக்ஸ்ல இருக்கிறதுல காமிங்க. விளக்காகவும் ஏற்றலாம், அதே மாதிரி புகையாகவும் போடலாம். இப்படி வெள்ளிக்கிழமை போட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்க டெய்லி போட்டாலும் ஓகே. ஆரம்பம் வந்து வெள்ளியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தூபத்தையும் போட்டு பாருங்க, பணத்தடை இருக்கவே இருக்காது. நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஒட்டும். முருகா உன் திருவடிக்கான வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கேட்கிற விஷயம், எல்லாரும் மனசுல இருக்கிற விஷயம், ஏக்கத்தோடு இது தீராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன நம்பிக்கையோடு இது நடந்துட்டா நல்லா இருக்குமே ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நம்மளுடைய பரிகாரம் முறையை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். இது எல்லாருக்கும் என்ன, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டேங்குது, வீட்டுல காசு நிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது மனசுல இருந்தே நிக்க மாட்டேங்குது. ஆக மொத்தத்துல நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அதுக்கான பணம் கரைஞ்சி போயிடுது. இருந்தாலும் அது வர மாட்டேங்குது. ஸோ அது பூர்த்தி ஆக மாட்டேங்குது. இதான் பரிபூரண பூர்த்தி அப்படிங்கிறது. இந்த பூர்த்தி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயம் அது நடக்க போகுது, இல்லை நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேஷன். அதுவே பாத்தீங்கன்னா காணாம போயிடும் சில பேர். ஸோ இதெல்லாம் காரணம் என்ன? காரிய சித்தி தடை. அது ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கக்கூடிய எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீபம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய எனர்ஜில ரொம்ப லோவா இருக்கிறது, அதே மாதிரி பூரணம் இருக்காது. இதான் ஒரு விஷயம். அது லைட்டிங் எப்படி இருக்கும்? ரொம்ப 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 குறைவா இருக்கும். அதை நம்ம துடைக்கணும் இல்லையா? அதேதான் பரிகாரங்களும். ஸோ அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நம்மகிட்ட நிக்க மாட்டேங்குதுப்பா. இல்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குப்பா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், பேங்க்ல லோன் போட்டிருக்கேன், வரல, சாங்ஷன் ஆகல. ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், சாங்ஷன் ஆகுது, வரல. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தடையே நின்றுடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருப்பாங்க, அந்த எண்ட் ஆஃப் வந்து அப்படியே நிற்கும். ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இதே ஈஸியாக பண்ணுறதுக்கு பதில் டக் டக்குன்னு சில பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு மட்டும் ஏன்டா இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தடை, காரிய சித்தி தடை. பெரிய ஒரு மடை நமக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை நீந்தக்கூடிய பெரிய ஒரு பலம் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாட்டு மருந்து கடையில போய் பார்த்தீங்கன்னா தாமரை திரி அப்படின்னு ஒன்று வித்துருப்பாங்க. அந்த தாமரை திரியில நம்ம விளக்கு ஏற்றணும் வீட்டுல, அவ்வளவுதான். பஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பஞ்சு, அந்த பஞ்சுல தாமரை திரி வச்சு திரிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெயா இருக்கணும். ஒரே ஒரு கடுக்காய் உள்ள போட்டுருங்க. இந்த கடுக்காய் பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா இருக்கும். கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலான்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த கடுக்காய் பவுடர் எடுக்க எடுக்க உடல் ஆரோக்கியமும் ஸ்ட்ராங்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த கடுக்காய் நீங்க இந்த நல்லெண்ணெயில போட்டு பாருங்க, அதோட சாரமும் உள்ள சக்தி இறங்கும் பொழுது ஸ்ட்ராங்கான எண்ணம், வலிமையான திண்ணம், இது எல்லாமே அசால்ட்டா நடந்து முடிஞ்சிடும். ஒரு விளக்கு, அது மண் விளக்கா எடுத்துக்கலாம், எந்த விளக்கா எடுத்துக்கோங்க, அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுல ஒரு கடுக்கா ஒன்று உள்ள போட்டுருங்க, அவ்வளவுதான். திரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சு திரியில உள்ள என்ன பண்ணும், தாமரை. இந்த தாமரை நூல் அப்படின்னு நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில தருவாங்க. தாமரை தண்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, அதை உரிச்சு காய வச்சிருப்பாங்க, தாமரை திரி. ஸோ அதை என்ன பண்ணுவோம், அதை வெறும் திரியாக கூட போடலாம், இல்லைன்னா பஞ்சுல இருந்து நம்ம திரிச்சு போட்டா நல்லா அழகா எரியும். ஆக மொத்தத்துல வீட்டுல வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க, டெய்லியுமே ஏத்துங்க. ஐஸ்வர்யம், மகாலட்சுமி அடக்கம் அப்படியே வந்து வீட்டுல உட்காருவாங்க. அப்போ தடை இருக்கு பாத்தீங்கன்னா, பணத்துக்கான வரவு இருக்கு பாத்தீங்களா, அது வரும், வந்தா தங்கும். அதான் விஷயம். சரி, இதையே நம்ம வந்து கேஷ் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, சாம்பிராணி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் தாமரை திரியையும் போட்டு சேர்த்து சாம்பிராணி போடுங்க. தாமரை திரி அந்த நெருப்புல போட்டீங்கன்னா அதோட சேர்த்து புகை வரும். அதுல குங்குளியம் சேர்த்திருப்பீங்க, சாம்பிராணி இருக்கும், இல்ல வெறும் சாம்பிராணி பிளஸ் தாமரை நூல், அதாவது தாமரையில் இருக்கக்கூடிய திரி, அது அப்படியே போட்டீங்கன்னா அதோட சேர்ந்து புகையும். இது கேஷ் பாக்ஸ்ல இருக்கிறதுல காமிங்க. விளக்காகவும் ஏற்றலாம், அதே மாதிரி புகையாகவும் போடலாம். இப்படி வெள்ளிக்கிழமை போட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்க டெய்லி போட்டாலும் ஓகே. ஆரம்பம் வந்து வெள்ளியாக இருக்க வேண்டும். அதுதான் சல்லியை அளித்தரும். சல்லி காசு கூட இல்லைன்னு நம்ம சொல்ல வரவே கூடாது. நம்ம அள்ளிக்கிட்டு போற அளவுக்கு நமக்கு காசு சேரணும்னு மனசால நினைச்சுக்கோங்க. இந்த மைண்ட் இஸ் ஏ பிக்கஸ்ட் பேங்கர். எது வேணாலும் சரி, எனக்கு வர வைக்கணும், வரத்து இருந்துகிட்டே இருக்கணும், தங்கணும், அன்றாட செலவுல ரொட்டேஷன் இருக்கணும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த விளக்கையும் இந்த மாதிரி தூபத்தையும் போட்டு பாருங்க, பணத்தடை இருக்கவே இருக்காது. நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஒட்டும். அதாவது வாங்கி நம்ம மூட்டை கட்ட தேவையில்லை. சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கணும், செலவுகளையும் செய்யணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்ப அங்க ரொட்டேஷன் எங்க வேணும், எங்கேயுமே ஸ்டக் ஆகாம ரொட்டேட் ஆகணும். நீங்க ஒரு இடத்துல கொடுக்குறீங்க மாட்டிக்கும், வாங்குற இடத்துல மாட்டிக்கும், இல்லைன்னா செய்யற காரியங்கள்ல மாட்டிக்கும். அப்ப அந்த வீல் இருக்குல்ல, ரொட்டேஷன் வீல் வந்து ஸ்டக் ஆகக்கூடாது. அதுக்கான ஒரு எண்ணெய் போடும் முறை தான் இந்த பரிகாரம். அந்த வீல் ஸ்டக் ஆகவே கூடாது. அப்போ
காற்றலை, வீட்டில் இருக்கக்கூடிய காற்றலையில ஒரு பாசிட்டிவ் இருக்கணும். அதே மாதிரி எரியக்கூடிய தீபத்திலும் பாசிட்டிவ் இருக்கணும். அதான் துன்பத்தை போக்கும் விளக்கு. அதுவும் தாமரை தெரி விளக்கு இருக்கு பாத்தீங்களா, அது மிக மிக அற்புதமான ஒன்று. சோ அப்போ ஒரு சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு மனிதனிடத்திலே மனதில் இருந்தால் போதும், அது மூளையிலும் சிந்திக்க திறன் இருக்க வேண்டும். அது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்களா, அதான் கம்ப்ரஸ்டு பவர் பாயிண்ட். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நாட்டு மருந்து கடையில சாதாரணமாவே கிடைக்கும் தாமரை நூல் தாமரை திரி ரெண்டுலையுமே. சோ இதை மட்டும் நம்ம வாங்கி விளக்காகவும் நம்ம தூபமாகவும் போட்டாலே போதுமான விஷயம்தான். இதோடைய பயன் சொல்லி மாளாது. நிறைய விஷயம் வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வர்றது, பணத்துக்கு மட்டும் இல்ல சண்டை வர்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த திரியோடைய புகை, இந்த திரியோடைய விளக்கு சாராம்சம் மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தும். அமைதி, சாந்த ஸ்வரூபம். இந்த மெடிடேஷன், இந்த விளக்குல இந்த திரி போட்டு மெடிடேஷன் பாருங்களேன். அந்த விளக்கை ஏற்றி இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பாருங்களேன். மனசு ஏதோ ஒரு லயம் இருக்கும், லயத்தின் இருக்கும், அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த மெடிடேஷனுக்காகவும் பயன்படுத்தலாம். ஆக சிறந்த எரியக்கூடிய நெருப்பு தீபமாக மாறக்கூடிய நேரம்தான் இந்த அற்புதமான பரிகாரம். நம்ம சுட்டு எரிச்சிட்டு இருக்கு இல்லையா, படாய்படுத்திட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு துன்பம், அதை சுட்டு எரிச்சிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை, நமக்கு வரத்துகள் இருக்குல்ல, இந்த அட்ராக்ஷன், இழுப்பு, இது எல்லாமே இந்த விளக்கில் அமையும். நல்ல பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி விளக்கீட்டு முறைகள்ல ஒரு சூப்பரான மெத்தட் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி மரம், இந்த விருச்சகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆழ விருச்சகம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு. விருச்சகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. மரம் தலைத்து நிற்கக்கூடிய மரங்கள் விருச்சகம், அரச மரம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தலை, நம்ம வந்து ஒரு மரம் இருக்கு, சூப்பரான மரம், வன்னி மரம். அதாவது நம்ம சிவன் கோயிலே இருக்கும், இல்லைன்னா அரச மரம். இந்த ரெண்டு மரத்துல ஏதாவது ஒரு மரம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கை அப்படி அந்த மரத்தை அப்படி பிடிச்சுக்கோங்க. உங்களோட நெத்தியை மட்டும் அந்த மரத்துல வைங்க. எனக்கு எந்த விதமான தீங்குகளும் இருக்கக்கூடாது, வீட்டுல எனக்கு பணம் வரத்து இருக்கணும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என் பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை எனக்கு நீர்க்கோட்டுக்கும் சீர்கோட்டுக்கும் கொண்டு வரணும். இந்த நீர்க்கோடு தான் பஞ்சபூதத்துல நீர். இந்த நீர்நிலை ரொம்ப ரொம்ப வசீகரத்தை உண்டு பண்ணும். இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது. இந்த மரத்தை நம்ம கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம நெத்தியை மட்டும் வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணாலே போதுமான விஷயம். மரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி, நவகிரக சக்தி, இந்த அரச மரமும் வன்னி மரமும் உங்களுடைய தீய சக்திகளை ஒளித்தேர்ந்து விடும். சோ அப்ப மரம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. மரம் தானே, எல்லா மரத்திலையும் இது பண்ணிடலாமா? எல்லா மரமும் உண்மையிலேயே உயிரோட்டம் இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான துன்பத்தையும் காரிய சக்தியையும் கொடுக்கக்கூடிய சக்தி அரச மரம். அதாவது அரசனையும் மிக அடுத்த லெவல் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த அரச மரம் உண்டு. சோ வன்னி மரம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடியது. அதனால்தான் வன்னி இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் கூடி நிற்கும். அடுத்தது வெற்றிலை. இது பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை இருக்கு பாத்தீங்களா, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம். மஞ்சள், சந்தனம், குங்குமம் மூணையும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அழகா மடிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு தேவை அதில் ஒரு பேப்பர்ல வச்சு அந்த வெத்தலையை அப்படியே சுருட்டி வச்சிருங்க. மஞ்சள் ஒரு காப்பு கட்டி அப்படின்னு சாமி கிட்ட வச்சிருங்க. வெத்தலையில நான் சொல்ற அந்த 3 பொருளையுமே வச்சுட்டு ஒரு பேப்பர்ல உங்களுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது எனக்கு, அவ்வளவுதான், அதை எழுதி வச்சு சுருட்டி வச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு 3 வீக்ஸ் அப்படியே இருக்கலாம். திருப்பி வந்து தண்ணியில விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி புதுசா செஞ்சு வைங்க. இதை செய்ய உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் எழுதி வச்சிருக்கீங்களோ இது கொஞ்சம் கொஞ்சமா உங்க உழைப்பால் அதுல எந்த விதமான டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாம உங்க பிளான் படி எல்லாமே வெற்றி அடைந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். இதான் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.